இன்றைக்குன்னு பார்த்து தான் சண்டேவா இருக்கணுமா? அது என்ன கதையண்டா, நேற்று ப்ரோக்ராம் முடிச்சிட்டு வேற 12:30 ஆச்சு. அதுக்கு பிறகு வீடியோ எடிட் பண்ணிட்டு படுக்க 1:30 ஆச்சு. விடிய எழும்பினா இடுப்பெல்லாம் செம்ம வலி. அதோட ஏர்லியாவே எழும்பிட்டேன். எழும்பி ஃப்ரெஷ் ஆயிட்டு இன்றைக்கு காலையில சாப்பாடு இல்லை. சாப்பாடு இல்லை மீன்ஸ் விரதம். ஏன் இந்த விரதம்டா? இன்றைக்கு எங்கட அம்மாண்ட ஆண்டுக்கிரியை நான் தான் எல்லாம் செய்யணும், அதனால் விரதம். எழும்பின கையோட சமையலுக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் வாங்க போயிட்டேன். சமையலுக்கு தேவையான திங்ஸ் மட்டும் இல்ல, படையலுக்கு தேவையான எல்லாம் ஒரு 5000 ரூபாய்க்கு பில் வச்சுட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு விட்டு வந்துட்டேன். வந்த கையோட தலைக்கு சேர்த்து ஒரு குளியல போட்டுட்டு சமையல் முடியும் மட்டும் வெயிட் பண்ணேன். அந்த கப்புக்கே சின்ன சின்ன வேலையா முடிச்சிட்டேன். வாழையில வெட்டினேன், அம்மா மாட்ட படத்தை கிளீன் பண்ணேன். அப்படி இப்படி எல்லாம் முடிய 2 மணி ஆச்சு. அப்படியே படைச்சிட்டு காக்காக்கு சாப்பாடு வச்சுட்டு நானும் சாப்பிட்டேன். லேட்டா படுத்து எளிய எழுமினதால கண்ணை கட்டி கொண்டு வந்துச்சு. சரி மூக்கு முட்டை சாப்பிட்டோம், ஒரு தூக்கத்தை போடுவோம்னு போனா அந்த டைம் பார்த்து நண்பர் வந்தார். மன்னிக்கவும் குணால ஏழியா வர சொன்னேன். வந்தது 2 மணிக்கு பிறகு. அப்படியே ஆளும் சாப்பிட்டு வேலை இருக்கண்டு போயிட்டார். நானும் ஒரு நல்ல தூக்கம் போட்டு 6 மணி போல எழும்பினேன். நான் ஜிம் போறத பார்த்து நிறைய பேர் போறீங்க, அது மிக்க மிக்க சந்தோஷம். அதே போல நான் பகல்ல தூங்குறத பார்த்து தூங்கணும்னு நினைக்க வேண்டாம். நான் தூங்குறேன், அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. நைட் தூக்கம் இல்ல, பகல் தூக்கம் வீட்டுக்கும் கூடாது, உடலுக்கும் கூடாது. அப்படியே எழும்பி சோலோவா வந்துட்டேன் டீ கடைக்கு. அக்காவையும் ஜுனிலே ஏத்தோணும். டீயை குடிச்சிட்டு வெயிட் பண்ணேன், ஆள் வேறு மட்டும். அப்படியே ஆளும் வந்துச்சு, ஏத்திட்டு விட்ட வந்துட்டேன். சோ அவ்வளவுதான் நண்பர்களே, இத்துடன் முடிச்சு கொள்கிறேன். அப்புறம் என்ன, நாளைக்கு பாப்போம்.